முதலாவதான பகுதியானது தனிமையில் தடுமாறும் சாமுவேலை அழைக்கிறார். தனிமையிலே தடுமாறி கொண்டிருந்த சாமுவேலை அழைக்கிறார். இரண்டாவதாக விசுவாசத்தில் தடுமாறும் நாத்தான் வேலை அழைக்கின்றார். மூன்றாவதாக ஐக்கியத்திலே தடுமாறும் சபையை அழைக்கின்றார். இந்த மூன்று வேத பகுதியிலும் இந்த ஆழமான சத்தியத்தை நாம் உணர முடிகிறது. முதலாவதாக தனிமையில் தடுமாறும் சாமுவேலை அழைக்கின்றார். இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையிலே 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 6வது வசனம், 8வது வசனத்திலே 3 முறை அவர் சாமுவேலை 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 என்று கூப்பிட்டு 4வது முறை அழைக்கின்ற வேளையிலே 2 முறை கூப்பிடுகின்றார், சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி. இவ்வாறு இந்த சாமுவேலை அழைப்பதற்கு காரணம் என்ன? அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவளுடைய சக்காலத்தி தினமும் அவளை மனமடிவாக செய்தாள். எப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு செல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவளை மனமடிவாக்கும்படியாக அவளை துக்கப்படுத்தி கொண்டிருந்தாள். அந்த துக்கத்தின் நாட்களிலே இந்த அன்னாள், இப்பெல்லாம் நம்ம வாரம் சபைக்கு போறதுக்கு ஒரு முறை தான் சொல்லுவார்கள். அவ்வாறு வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல 3 முறை இவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை செல்கிறார்கள். எல்கனாவும் அவனுடைய மனைவி அன்னாடும் பெரியனாளுமாக அவர்கள் ஆலயத்துக்கு செல்லுகின்ற வழியிலே அன்னாள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய சக்காலத்தை தன்னை துக்கப்படுத்தினபடினாலே அவள் மிகவும் மனமடிவாகி தேவனுடைய சமூகத்தில் அவள் ஒரு பொருத்தனை பண்ண ஆரம்பிக்கின்றாள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தனிமையான வாழ்க்கையிலே நீங்கள் தனிமையாக தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகின்ற வேளையில் ஒருவேளை உங்களை உலகமானது கேவலமாக பேசலாம். எந்தெந்த விதத்தில் உங்களை குறை சொல்ல முடியுமோ குறை சொல்லலாம். ஆனால் அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு பதில், தேவனுடைய சமூகம் மாத்திரமே. அன்னாளுடைய புருஷன் அன்னாளை மிகவும் நேசித்தான், இரட்டிப்பாக நேசித்தான். ஆனாலும் கூட இந்த மனமடிவான வார்த்தைகள் அவளை காயப்படுத்தினபடினாலே எனக்கு புருஷனுடைய ஆதரவை காட்டிலும் தேவனுடைய ஆதரவு தான் தேவை என்று சொல்லி அவள் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்று 1:10 வாசிக்கிறோம். தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விடுகின்ற வேளையிலே அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவருடைய வார்த்தை கேட்கப்படவில்லை. ஒருவர் அழுகின்ற வேளையிலே அது உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து அழுகின்ற வேளையிலே அந்த அழுகையினுடைய உச்சகட்டம் எப்படி இருக்குன்னா சத்தம் வராது, அப்படி பண்ணுவாங்க. அப்படித்தான் இவள் அழுது கொண்டிருந்தாள். எனவே ஏலி நினைக்கின்றான் இவள் குடித்து வெறித்து விட்டு வந்திருக்கிறாள் என்று சொல்லி. அந்த நாட்களிலே சபைக்கு வருகின்ற ஸ்திரீகள் கூட இப்படிதான் வந்தார்களாம். அப்பொழுது இவள் சொல்லுகிறாள், தேவனுடைய மனுஷனே, நான் குடித்து வெறித்து வரவில்லை, நான் இருதயம் கிளேசமுள்ள ஸ்திரீயாயிருக்கிறேன். என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சக்காலத்தினாலே என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களினாலே நான் மனமடிவாக்கப்பட்டு மனம் ஒடிந்த ஒரு ஸ்திரீயாயிருக்கிறேன். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், உன்னுடைய பொருத்தனை உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாராக என்று சொல்லி. அப்படியே அவள் என்ன கேட்கிறாள்? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீர் என்றாள். அந்த ஆண் பிள்ளையை நான் உமக்கே அர்ப்பணித்து விடுகிறேன். மேலே 2, 3, 4 பிள்ளையை கேட்கல, ஒரே ஒரு பிள்ளை, அதை நான் உமக்கே கொடுத்துற ஆண்டவரே என்று சொல்லி பொருத்தனை வீரனை அவள் தேவனுடைய சமூகத்தில் கேட்டாள். அவ்வாறு கேட்டபடினாலே அங்கு சாமுவேல் என்றால் கர்த்தரிடத்தில் கேட்டேன். நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கின்ற வகையிலே கர்த்தர் அதை கொடுக்கின்றார். அவள் தனக்காக கேட்கவில்லை, ஊழியத்திற்காக கேட்கின்றாள். தன்னுடைய நிந்தை நீங்கும்,
ஆனால் அந்த பிள்ளை எனக்கு தேவையில்லை, அது கடவுளுக்கே ஊழியத்திற்கே அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொல்லி அவள் அர்ப்பணித்து விட்டதை பார்க்கின்றோம். அவ்வாறு அவள் அர்ப்பணித்தபடியினாலே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் சாமுவேல் பிறந்த பின்பதாக அவள் பெற்றெடுத்தாள் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கின்ற வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுக்கு உண்டான சுயத்தையும் நீங்கள் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்க முடியும். இவ்வாறு ஒப்பு கொடுத்த பிள்ளைத்தான் இந்த சாமுவேல். எந்த வயதிலே அந்த சாமுவேலை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து விட்டாள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே அந்த பிள்ளை பால் மறந்த வேளையிலே அந்த குழந்தைக்கு அவள் பால் கொடுக்க வேண்டிய அந்த குழந்தையாய் இருக்கிறது என்று சொல்லி 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த பிள்ளையாண்டான் இன்னும் குழந்தையாக இருந்தான். பால் மறந்து அவளை கொண்டு வருகிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த பிள்ளையை அவள் நீண்ட இடைவெளிக்கு பின்பதாக பெற்றெடுத்த அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கின்றாள். அதுதான் அர்ப்பணம், அதான் தேவனை தேடுகிற உணர்வு. ஏதோ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தோம், கேட்டோம், பெற்றுக்கொண்டோம் என்பது மாத்திரமல்ல, அதை காட்டிலும் மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இவள் என்ன செய்தாள்? கர்த்தருக்கு கொடுத்தாள். 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கின்றவளே, அந்த வாலிபன் என்ன செய்தானா? கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆல்டர் பாய்ஸ் இங்கு வந்து ஆல்டர் பாயாக நின்று வேலை செய்யும்படியாக கர்த்தர் குடும்பங்களிலிருந்து வாலிப தம்பி தங்கைமார்களை அவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளையை நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும். எமில் ஜபசிங் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் பிரெஞ்ச் மிஷனரி பிரயர் பேண்ட் என்பதை ஆரம்பித்து இன்றைக்கு விஸ்வவாணி என்ற ஒரு கிளையும் ஸ்தாபித்து பெரிய அளவிலே வட இந்தியாவிலே கர்த்தருடைய ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிற 2 ஸ்தாபனங்களை நாம் பார்க்கின்றோம். அவர் எழுதிய ஒரு பாடல் தான், பிள்ளையை கொடுப்பாயா இல்லை உன்னையை தருவாயா, பிள்ளையை கொடுப்பாயா இல்லை உன்னையை தருவாயா, உன் ஜெபம் தாங்குமோ, உன் பொருள் வருமோ, உன்னதர் கேட்கிறாரே, உன்னிடம் உன்னதர் கேட்கின்றாரே. இல்லங்கள் இல்லங்கள் யாவிலும் யாவிலும் உள்ளங்கள் உள்ளங்கள் உண்டல்லோ உண்டல்லோ, மாசு நீங்கா உள்ளம் அமைதியாயில்லை, இயேசுதான் தேவையல்லோ, அதற்கு இயேசுதான் தேவையல்லோ. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்கள் கொடுத்தால் தான் உங்க பிள்ளைகளை கொடுப்பீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் you have to surrender your life first to the Lord, then only your family, your children will come to Christ. இவள் தன்னை கொடுத்தபடியினாலே அந்த 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஏலி சொல்வதையே செய்து கொண்டு வந்தான். ஏலி அங்கு என்னென்ன சொன்னானோ அதையெல்லாம் செய்கிற ஒரு ஆல்டர் பாயாக, சபையோடு இணைந்து ஊழியம் செய்கிற தம்பியாக, பிள்ளைகளாக, வாலிபர்களாக, குழந்தையாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளை அங்கு அந்த ஆசாரியனுக்கு உரிய ஒரு ஆடை அவன் அணிந்திருந்தான், ஏபோத்தை தரித்திருந்தான் என்று வாசிக்கிறோம். ஏபோத்தை தரித்து அதற்கு ஒரு ஸ்தானத்திலே அவன் படுத்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். குடும்பத்திலே இருந்து பிரிக்கப்பட்டவன், பால் மறந்தவன், ஒரு 1.5 வயசில் அந்த பிள்ளைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் பாருங்க. அந்த பிள்ளையை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் போட்டு விட்டாள்.
எவ்வளவு பெரிய அர்ப்பணம் பாருங்க. அந்த அர்ப்பணத்திலே அவள் உண்மை உள்ளவளாக இருந்தபடினாலே 1 கொடுத்தா ஆண்டவர் 5 எக்ஸ்ட்ரா கொடுத்தார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்ற வழியிலே கர்த்தர் இன்னும் அதிகமாக 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 ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சணல் நூல் ஏபோத்தை தரித்து கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தார். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க. செகண்ட் ஸ்டெப்பு ஆல்டர் பாய்ஸ் உள்ளே என் கூட நிற்கணும். அவங்களுக்கு இது மாதிரிலாம் சின்ன சின்ன அங்கியை கொடுத்து, இதெல்லாம் ஒரு சபை என்கிற ஒரு வளர்ச்சியிலே காணப்படுகிறது. ஆதி திருச்சபையெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு சபையிலே இவையெல்லாம் கடைபிடிக்க, புதிய ஏற்பாட்டு சபையில் வர நேரத்தில் எல்லாருமே ஆசாரியர்களாக மாறுகிறோம். விசுவாசியாகவே மாறல, ஆசாரியத்துக்கு போயிடணும். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு அங்கு சாமுவேலுடைய வாழ்க்கையிலே அவன் 2:26 வாசிக்கிறோம், பெரியவனாக வளர்ந்தான். கர்த்தருக்கு முன்பதாக, ஏலிக்கு முன்பதாக, மனுஷருக்கு முன்பதாக பிரியமுள்ளவனாக வளர்ந்தான். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நல்ல விதத்தில் வளர வேண்டுமானால் ஞாயிற்றுக்கிழமை முழுசும் சர்ச்சில் தான் கிடக்கணும். பிள்ளைங்க சனிக்கிழமை ப்ராக்டிஸாக அடித்து துரத்திடணும். பெரிய பெரிய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். அவங்கெல்லாம் சபையில் தான் இருந்தவங்க. சிறு வயது மக்கள் சபையில் இருந்தபடினாலே கர்த்தர்களை பெரிய விதத்தில் எடுத்து பயன்படுத்தி இருக்கின்றார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், பெரிய இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் இவரிடத்துல போய் கேளுங்க. பெரிய பெரிய ஊழியங்கள் மாத்திரமல்ல, பெரிய தலைவர்கள் கூட சபையினுடைய ஆராதனையில் ஒழுங்காக கலந்து கொண்டபடினாலே, தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பினபடினாலே கர்த்தர் அவர்களை வாலாக்காமல் தலையாக ஆரம்பித்தார். ஆனால் சாமுவேலுடைய வாழ்க்கையில் இந்த வாலிப பருவத்தை அவனால் அனுபவிக்க முடியவில்லை. அநேக எதிர்பார்ப்புகள் அவனுடைய வாழ்க்கையில், அநேக எதிர்பார்ப்புகள். சின்ன வயசுல இருந்துட்டு எல்லாரும் அப்பா அம்மான் பிள்ளை கொஞ்சுறாங்க. என் வீட்டில் இப்பொழுது ஒரு பிள்ளை வந்திருக்கிறாள். அவளுக்கு நான் 9th இருக்குன்னா நான் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். இந்து பிள்ளை, கிட்டத்தட்ட திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகிறது. கோயம்புத்தூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 12 ஆண்டுகள் முன்னாடி அவளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தான். கடந்த மே மாதத்தில் அவருடைய புருஷன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அந்த பிள்ளை இப்பொழுது எங்களிடத்தில் இருக்கிறாள். அந்த பிள்ளையும் அவங்க அம்மா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து லலூமால் போகணும். அந்த பையன் அவங்க வேறு பேரண்ட்ஸோடு குழந்தை இருக்கிறத பார்த்த உடனே மம்மா மம்மா டடா டடான்றான். எவ்வளோ துக்கமான ஒரு அனுபவம் பாருங்கள். அப்படிப்பட்ட சிறு பிள்ளையை அந்த தாய் கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்தாள். அதான் அர்ப்பணம், அதான் ஒப்பு கொடுத்தல். இந்த பையன் சின்னதுலேருந்து தேவ சமூகத்தில் வளருகின்ற வழியில் சாமுவேல் எல்லாரும் பேரண்ட்ஸோடு வருவாங்க. அந்த குழந்தையை கொஞ்சுவாங்க, அந்த குழந்தைக்கு ஊட்டுவாங்க. இவன் மனசில் எவ்வளோ ஏக்கம் இருந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கும். ஆனாலும் கூட அந்த தடுமாற்றமான அந்த வாழ்க்கையிலே அவனுக்குள்ளாக கர்த்தர் அவனுடைய தடுமாற்றத்தை மாற்றும்படியாக அவனிடத்தில் பேச ஆரம்பித்தார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை வெகு தூரமாக இருந்தது, அபூர்வமாக இருந்தது வாசிக்கிறோம். கர்த்தர் நேராக ஜனத்தில் பேசுவதை அவர் வெறுப்பாக கொண்டிருந்தார். ஏனென்றால் ஆலயங்கள் அந்த நாட்களிலே சீரழிந்து கொண்டிருந்தது. விசுவாசத்தில் தேவனை தேடுகிற காரியங்களில் சீரழிந்து கொண்டிருந்தபடினாலே தேவனுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. ஆனால் தனிமையில் துக்கத்தோடு, தகப்பனுடைய ஆதரவு இல்லை, தாயினுடைய அன்பு கிடைக்கவில்லை என்று ஏக்கத்திலே இருந்த அந்த பிள்ளையை என் தேவன் கண்ணோக்கி பார்த்தார். தேவனுடைய பிள்ளையை அவன்கிட்ட பேச ஆரம்பித்தார். சாமுவேலே, இவன் யோசிக்கிறான். எலி தாத்தா தான் கூப்பிட்டார். ஓடி போயிடுச்சு, தாத்தா என்னை கூப்பிட்டீங்களா? இல்லை மகன், போய் படுத்துக்கொள். 2வது முறை, 3வது முறை, அப்பொழுதுதான் ஏலிக்கே கண்ணு திறக்குது. கர்த்தர் சாமுவேலை அழைக்கிறார் என்று சொல்லி
சொல்லிக் கொடுக்குறான் ஏலி சாமுவேலுக்கு. அடுத்த முறை மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா, கர்த்தாவே சொல்லும்படியே கேட்கிறேன் என்று சொல்லு மகன் என்று சொல்லி, இந்த இடமானது ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்த இடம். அதை போல போதகர்கள் உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற இடம். இங்கே உடைய பிள்ளைகளை அனுப்புகின்ற வேளையிலே அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களுக்குள்ளாக இருந்த தடுமாற்றம், தனிமை, வெறுமை, குடும்பத்திற்கு குழப்பங்கள், இவைகள் ஒவ்வொன்றுக்கும் பதில் தேவனுடைய சமூகத்திலே வருகின்ற வேளை கிடைக்கிறது. கர்த்தர் சாமுவேலை 4வது முறை கூப்பிடுகின்ற வேளையிலே சாமுவேலே சாமுவேலே என்று 2 முறை அழைத்தார். அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறான், கர்த்தாவே சொல்லும்படியே கேட்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேச வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அர்ப்பணம் பண்ணுங்கள், உங்களை அர்ப்பணம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேச அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். உலகம் உங்களையும் என்னையும் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பேசுகிறவராயிருக்க. அப்படியே கண்களை மூடி எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தை கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு சாமுவேலை போல நான் வெறுக்கப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவளாக, தனிமைப்படுத்தப்பட்டவளாக, எல்லாராலும் கைவிடப்பட்டவளாக, என் மனதினுடைய துக்கத்தை என்னாலே வெளியே சொல்ல முடியவில்லை. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமது அணைப்பிலே வெறுப்பை உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், இரண்டாவதாக தடுமாறும் நாத்தான் வேலை அழைக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் தடுமாறும் நாத்தான் வேலுடைய வாழ்க்கை. இந்த நாத்தான் வேலுக்கு என்ன தடுமாற்றம், என்ன குழப்பம் இருந்தது? யோவான் 1ஆம் அதிகாரம் 45, 46 இந்த வசனங்களிலே நாம் பார்க்கின்ற வழியிலே இந்த இடத்துல பிலிப்பு சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கிறோம். அங்கு பிலிப்பு சொல்லுகிறார், நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறதை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தருமாகிய இயேசுவே என்றார். இங்கு பிலிப்பு சொல்லுகிறார், நாங்கள் கண்டோம். யாரை கண்டோம்? மேசியாவை கண்டோம். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் சொன்ன அந்த ஒரு தீர்க்கதரிசியாகிய இயேசுவை கண்டோம். இவர்தான் மேசியா என்று சொல்லுகின்றார். ஆனால் அங்கு நாத்தான்வேலுக்கு குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படுகிறது. ஏனென்றால் இவன் ஒரு நல்ல ஒரு யூதனாக காணப்பட்டான். ஒரு நல்ல ஒரு யூதனாக இருந்தபடினாலே, நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனங்களை மிக தெளிவாக அறிந்திருந்தபடினாலே, யூத முறைமையா இந்த உபதேசம் வேறு உபதேசமாய் காணப்படுகிறது என்று அவனுக்குள்ளாக ஒரு குழப்பம் இருந்தது அந்த நாட்களிலே. அந்த குழப்பத்தின் மத்தியில், ஏனென்றால் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துடைய ஊழியங்கள் அந்த 3.5 வருடம் இருந்த நாட்களிலே அநேகர் இவர்தான் மேசியா என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நாத்தான்வேலுக்குள்ளாக ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. இவர் எப்படி மேசியாவாக முடியும்? நாசரேத்திலிருந்து என்ன நன்மை பிறக்க முடியும்? அவர் ராஜாவினுடைய அரண்மனையில் பிறக்க வேண்டும் அல்லவா என்று பலவிதமான கேள்விகள் மத்தியிலே என்னுடைய வாழ்க்கை இருந்தபடியினாலே அவன் மிகவும் குழம்பி போய் தடுமாற்றத்திலே நின்று கொண்டிருந்தான். நியாயப்பிரமாணம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஏதாவது தவறு செய்தால் உடனே தண்டனை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் போதனை என்ன?
மன்னிப்பு, அன்பு, கீழ்ப்படிதல், கிருபை என்பதை தான் இருக்கிறது. இயேசுவின் போதனை என்ன? யூதர்கள் மாத்திரமல்ல, அனைவருமே தேவை, அனைவருக்குமாகவே கிறிஸ்து கடந்து வந்தார் என்கிற ஒரு உபதேசம், மன்னிப்பின் உபதேசம், கிருபையின் உபதேசம், புறஜாதிகளும் கிறிஸ்துவுக்குள்ளாக, யூதருக்குள்ளாக, யூதர் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை என்கிற ஒரு உபதேசத்தை இயேசு கொடுத்தார். ஆனால் நியாயப்பிரமாணமும் மோசேயின் தீர்க்கதரிசனமோ தண்டனை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற ஒரு தண்டனையின் பிரமாணத்தை தான் அது பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசனங்கள் உரைத்து கொண்டிருந்தன. எனவே இந்த குழப்பத்தின் மத்தியிலே இவர் எங்க போய் நின்றாராம்? அத்தி மரத்தின் கீழ் போய் நின்றார். எங்க போய் நின்றாரு? அத்தி மரத்தின் கீழ் போய் நின்றார். எதற்காக அவன் அத்தி மரத்தை அவன் தெரிந்து கொண்டான்? 1 அதிகாரம் 48வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், அத்தி மரத்தின் கீழ் அவனை கண்டு நீ இருக்கும் போதே உன்னை கண்டேன் சொல்றார். இவர் ஒரு இடத்துல இருக்கிறார், இவன் ஒரு இடத்துல இருக்கிறான். எதற்காக அத்தி மரத்தை தேடி போனான்? யூதர்களுக்கு 3 காரியங்கள் மிகவும் முக்கியமாக இருந்தது. நம்பர் 1, ஆலிவ் ட்ரீ. The olive tree reveals the privilege of the religious privilege என்று சொல்லலாம். ஆலிவ் ட்ரீ. இரண்டாவதாக fig tree is a national privilege. மூன்றாவதாக wine tree, the symbol of the spiritual privilege என்று சொல்லலாம். யூதர்களுக்குள்ளாக இந்த 3ம் மிக முக்கியமாக அங்கம் வகித்தபடினாலே இவனுக்குள்ளாக the fig tree shows the national privilege. தன்னுடைய தேசத்தை குறித்து அவனுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் இருந்தது, ஒரு பக்தி இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த யூதர்களுக்கு மேசியா ராஜாவாக வருகிறார் என்கிற ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வாலிபனாக இருந்தான். அந்த ஒரு தடுமாற்றத்தின் நிலைமையிலே தானே தடுமாறுகிற இந்த நாத்தானுடைய வாழ்க்கையிலே இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அவனுக்கு ஒரு தடுமாற்றம். நாங்களோ அங்கு ஏரோதின் அடிமைத்தனத்தில் ஆளுகையில் இருக்கிறோம். எங்கள் மேசியா கிறிஸ்து வருவார் என்றால் அவர் எங்களை மீட்டெடுப்பார், எங்களுக்கு அடிமைத்தனம் தேவையில்லை என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அத்தி மரத்தின் கீழே நின்று மேசியாவே வர வேண்டும் என்று யூதருடைய முறைமையின் பிரகாரமாக தலையை அடித்து அவன் அழுது ஜெபிக்கிற ஒரு வாலிபனாக இருந்தான். என்னுடைய தேசம் காப்பாற்றப்பட வேண்டும், என்னுடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் தேசத்திற்கு மேசியா கடந்து வர வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்திலே அவன் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபடியினாலே ஆண்டவராய் இயேசு அவனை அந்த அத்தி மரத்தின் கீழ் இருந்ததை குறித்து அவனுடைய சொல்லுகின்றார். நீ அத்தி மரத்தின் கீழ் இருந்த வேளையிலே உன்னை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அவனுக்குள்ளாக விசுவாசம் வர ஆரம்பித்தது. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு விசுவாச தடுமாற்றம், அநேகருக்கு தடுமாற்றம் காணப்படுகிறது விசுவாச வாழ்க்கையிலே. உன்னுடைய விசுவாசம் என்பது இல்லாத சூழ்நிலையிலே there is end, there is beginning. எங்கு இல்லை என்று நீ யோசிக்கிறாயோ, எங்கு முடிந்து விட்டது என்று யோசிக்கிறாயோ, அங்குதான் என் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். that is the faith. அதுதான் விசுவாசம். எனவே இவனுடைய வாழ்க்கையிலே அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராய் இயேசு இவனை சந்தித்து பேசுகிறார். அங்கு சாமுவேலை அழைத்த தேவன் இங்கு குமாரனாக வந்து இங்கு நாத்தான்வேல் தடுமாற்றத்தில் இருக்கிற தன்னுடைய தேசத்தை குறித்து வைராக்கியமாயிருந்த இந்த நாத்தான்வேலை அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது நாத்தானுடைய அந்த அறிக்கையை பாருங்க, 50வது வசனத்தில் வாசிக்கிறோம். கண்டதினாலே விசுவாசிக்கிறாய். கண்டதினாலே இன்னைக்கு விசுவாசிகளுக்கு என்னங்க, ஏதாவது அற்புதம் நடந்துனே இருக்கணும். தொட்டா சுகம் வரணும், கை வச்சா ஃபோன் கீழே விழுந்துடணும். என்ன ஊழியம்பா, என்ன வல்லமப்பா. கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பார். தேவனுடைய பிள்ளைகளே, உடைய விசுவாச தடுமாற்ற ஜீவியத்தில் நீங்கள் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள்.
அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அவருடைய வசனத்தை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய அன்பை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய மன்னிப்பை பற்றி கொள்ளுங்கள். என்னுடைய தடுமாற்றத்தை என் இயேசு அவனிடத்தில் பேசி அழைத்து பேசி அவனுக்குள்ளாக விசுவாசத்தை ஆழமாக உருவாக்கினார். இன்றைக்கு விசுவாசிகளாய் நாம் இவ்வாறு விசுவாசத்தை தடுமாறுகின்ற வழியிலே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லணும், விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் ஏன் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் ஏன் பிழைப்பான். விசுவாசித்தால் தான் பிழைக்க முடியும், இல்லைன்னா செத்து போன பணம் தான். இந்த பிரெஞ்சு கால டைம்லாம் ட்ரெயினில் வந்துட்டு அந்த டோர் வெளிப்பக்கம் இருக்கும். அது எப்போ உள்பக்கம் வந்துச்சுன்னா அந்த ரயில்வே ட்ராக்கை ஒட்டி ஜனங்க நடந்து போவாங்களாம். எவனா அதை உள்ள கதவு திறந்து தலை மாத்திரம் போயிடும், அந்த முண்டை மாத்திரம் நடக்குமா, தர இருக்காது. அப்புறம் தான் அந்த டோரை உள்ளே கொண்டு வந்தான். அதுபோல் இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தடுமாறுகிற ஜீவியத்தில் விசுவாசம் அற்றவர்களாகத்தான் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, பாடலை பாடுறது, மிஞ்சி பிரசங்கமும் பண்ணுறது என்ன இல்லை, விசுவாசம். எனவே உன்னுடைய தடுமாறுகிற விசுவாசத்தில் வைராக்கியம் உண்டு. ஆனால் அந்த வைராக்கியத்தை நீ கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வருகின்ற வழியில் அங்கு அன்பு, மன்னிப்பு, தாழ்மை, கீழ்ப்படிதல் இவைகளைத்தான் அது கிறிஸ்து போதிக்கின்றார். ஆனால் நியாயப்பிரமாணமோ அவனை உண்டில்லைன்னு ஆக்கிற, தலையை வெட்டினா தலை, கையை வெட்டினா கை, நீ உட்கார வச்சு கிழிச்சிடுற. தட் இஸ் லா, திஸ் இஸ் கிரேஸ். எதிலே நீங்கள் அளக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு அளக்கப்படும். எனவே இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் தடுமாற்றம் உள்ள இந்த நாத்தான் வேலை என் ஆண்டவராக இயேசு சந்தித்தார். நத்தானியேல். இந்தியாவிற்கு 2 பேர் வந்தாங்க, 2 சீஷர்கள். தென்னிந்தியாவிலே யார்? தோமா வந்தார். வட இந்தியாவிலே நாத்தான்வேல் வந்தார். நத்தானியேல் அவனுடைய மரணம் மிக கொடூரமாக இருந்தது. அவனுடைய சரீரத்தை தோலை கிழித்து தலையை வெட்டி அவனை கொன்றார்கள். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் இவ்வளவு சுலபமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒரு நாளில் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் எந்த அளவில் நாம் விசுவாசத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக ஐக்கியத்திலே தடுமாறும் சபைக்கு ஒரு அழைப்பு. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 17வது வசனம் எடுத்தவர்கள் வாசிப்போம். கர்த்தரோடு இசைந்திருக்குதல் ஒரே ஐக்கியமுடையவனாக காணப்படுகிறான் என்று வாசிக்கிறோம். அதனால் அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, 16வது வசனம், வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடைய ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா. இங்கு பவுல் வேசியை முன் உதாரணமாக காண்பிக்கிறார். கிறிஸ்துவுக்கு வேசியை முன் உதாரணமாய் காண்பிக்கிறார். கடினமான ஒரு உபதேசம், ஒரு சாதாரண உபதேசம் அல்ல, ஒரு கடினமான உபதேசத்தை கொடுக்கிறார். வேசி இங்கு கிறிஸ்து. நீ வேசியோடு ஐக்கியமாயிருக்கிறாயா, இல்லை கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறாயா? யாரோடு நீ இசைந்திருக்கிறாய் என்கிற ஒரு கேள்வியை கொரிந்து சபைக்கு வைக்கின்றார். இந்த கொரிந்து என்றால் போக்கிரிகள் நிறைந்த இடமா. கொரிந்து என்பது ஒரு துறைமுக பட்டினம், இயற்கையாகவே அமைந்த துறைமுகம். இந்த துறைமுக பட்டணத்தில் பல பாஷை பேசுகிற ஜனங்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சபையிலும் யூதர்கள், கிரேக்கர்கள்,
புறஜாதிகள் என்று பலதரப்பட்ட மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் மத்தியிலே தானே இங்கு பவுல் சொல்லுகின்றார், நீங்கள் இசைந்திருக்க வேண்டும். யாரோடு நீங்கள் இசைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய இசைவு யாரோடு காணப்படுகிறது? கிறிஸ்துவோடு காணப்படுகிறதா, இல்லை என்றால் உலக பிரகாரமாய் காணப்படுகிறதா? சபை என்றைக்குமே கிறிஸ்துவோடு ஐக்கியம் இருக்க வேண்டும், உலகத்தோடு அல்ல. சபை விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், அவிசுவாசிகளோடு அல்ல. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், விசுவாசி விசுவாச கண்களிலே பார்ப்பான், அவிசுவாசி இவரு சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவாருங்க, நம்ம பாடு சொல்லுங்க, நமக்கு தானே தெரியும், இது யார் பேசுறது? சந்தேகம். அந்த அவிசுவாசிகளுக்கு சர்பம் எப்படி மா எவ்வளோ அழகாக இருக்குது பத்தியா, இது எவ்வளோ பியூட்டியாக இருக்குது பத்தியா, அந்த பழத்தை இச்சிக்க வைக்கும்படியாக அந்த சர்பம் தூண்டுகின்றார். அவிசுவாசிகள் அந்த தூண்டுதலிலே தங்களை அர்ப்பணித்து விடுகிறார்கள். ஆனால் விசுவாசியோ கடிந்து கொள்ளுதலை கேட்கும் காது ஞானியிடத்தில் தங்கும் என்று அந்த கடிந்து கொள்ளுதலை விரும்புவர்களாக அந்த கொரிந்து சபைக்குள்ளாக இருந்தபடினாலே பவுல் மிக நேராக சொல்லுகின்றான். இசைந்திருத்தல் என்றால் என்ன? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே அங்கு மோசே சொல்லுகின்றார், தகப்பனையும் தகப்பனையும் தாயையும் விட்டு யாரு யாருங்க? புருஷன் யாரை விட்டுருவாராம்? யாரை விட்டுறாங்க? புருஷன். ஆமா, இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு யார் வேண்டாம்? எங்க அப்பா அம்மா வேண்டாம். இப்போ ஒரு புது உபதேசம், நியூ டாக்ட்ரின் இந்த கிறிஸ்டியன் சொசைட்டி. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாருங்க, அவளுடைய அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாருங்க, அவளுடைய அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா. ஆனா எங்க அப்பா அம்மா எனக்கு ஏன்னா பைபிள் சொல்லுது, பிரிந்திரு இசைந்திரு. அவ வீட்டில் போய் உட்காந்துக்குது, அவங்களுக்கு ஒத்தரம் கொடுத்துன்னு உட்காந்துது. அப்புறம் அந்த அம்மா மாமனார் எப்படி கூட பப்பா அப்பா, நாம பப்பா அப்பா. சரி மகளே, என்னடா ஆச்சு இந்த விஷயம்? பப்பா எனக்கு ஒன்றும் தெரியாது பப்பா, எல்லாம் அவரு தான், எல்லாம் அவரு தானே. அப்போ நீனத்துக்கு நியூ டாக்டரின். எச்சரிக்கையா இருங்க, வரவனுக்கு அப்படியே கவுத்து கொண்டு போயிடுவாளுங்க. ஆனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார் தேவனுடைய பிள்ளையே. இன்னைக்கு இப்படிப்பட்ட புதிய புதிய உபதேசம் 24/7 புதிய அப்பா அம்மா இருக்கிறாங்க. இன்னொரு டாக்டரின், குழந்தை பிறந்த உடனே குழந்தை எங்கே கொண்டு போவாங்க? அம்மா வீட்டுக்கா அப்பா வீட்டுக்கா? ஆமாம், அம்மா வீட்டிலே இருக்கிறாங்க அந்த குழந்தை. ஆனால் தான் அம்மச்சி பாட்டி தாத்தா அங்கேயே பாட்டிக்கிட்டு இருக்குதா. இங்கே மாமனார் மாமியார் வந்து கையில் குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ், ஸ்பிரிச்சுவல் பாலிட்டிக்ஸ். எவ்வளவு துக்கமாக இருக்கிறது பாருங்க தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு வெட்கமாக இருக்கிறது, எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. இசைந்திருத்தல் என்பது புருஷ மனைவி தனியாக இருங்க, இந்த அப்பா அம்மாவும் தேவை, அந்த அப்பா அம்மாவும் தேவை. இந்த விட்டுட்டு இவர் அங்கேயே போயிட்டு சாமான் தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பார், பெருக்குவார், தண்ணி தெளிப்பார் மருமகன், அப்படி ஆக்கிடுவாளுங்க. எச்சரிக்கையா இருக்கு. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு என்று வேதம் சொல்கிறது. அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட துக்கமான காரியங்களை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே உங்கள் பசங்களுக்கு சொல்லி வழங்கோ, டேய் ஒரு வசனத்தை பிடிச்சினா செய்யாத, ஆடாதரா, எங்களை தெருவில் விட்டுன்னு பார்க்காத, இன்னைக்கு நீ என்ன செய்யாத நாளைக்கு உன் பிள்ளை செய்வான். இசைந்திருத்தல் என்றால்
எல்லாம் எப்படி நீ மனைவியோடு இசைந்திருக்கிறாயோ அதை போல இந்த பெற்றோர்ட்டையும் இசைந்திருக்கணும், அந்த பெற்றோர்ட்டையும் இசைந்திருக்கணும். அதுதான் இசைந்திருத்தல். சபை அதுதான். சபை என்பது 2 பேர்ட்டுமே இசைந்திருக்கணும். யார்கிட்ட? தேவனை விட்டுருக்க. ஒன்று உங்களுக்குள்ள, 2வது யாரு? நம்மளை தான் அந்த கண்ட ஆகாது. நம்ம தான் மிளகா வச்சு 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 அரைச்சி 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 கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஆனால் வேதம் சொல்கிறது இசைந்து இசைந்திரு, உன்னுடைய ஆசீர்வாதம் அதில் தான் உண்டு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கின்ற வழியிலே வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 6:14-15. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. தெளிவா சொல்றார். தேவனுடைய பிள்ளையே, நாம் திருச்சபை, நாம் கிறிஸ்துவோடும் கிறிஸ்துடைய வசனங்களோடும் உபதேசத்தோடும் இசைந்திருக்கணும். இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் பாஸ்டர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கமிட்டியில், அது கம்னாட்டிக்கு சேர்ந்துருக்கிற இடம். எப்போ ஒரு சபை வந்து பாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுதோ அப்போவே அந்த கமிட்டியும் சரி சபையும் சரி அது கர்த்தரால் போதிக்கப்பட முடியாது. போதகர் என்பவர் கண்டிப்பாக இருக்கணும். நோ காம்ப்ரமைஸ். தடவி கொடுக்குற உபதேசம் இல்லை. 2 கார் வச்சிருக்கவன் சொல்லுங்க, 4 கார் வாங்குவேன். என்னப்பா இன்னைக்கு ப்ராப்பர்சி வந்துச்சு, இருக்கிறதையும் பிடிக்க போட்டுருவாரு. ஒழுங்கா நீ வரலன்னா, ஒழுங்கா தேவ சமூகத்தில் நீ உன் பிள்ளைங்களை நடத்துகிறனா, இது சொன்னால் இன்னும் இவர் இவ்வளோ கடினமாக பேசுகிறார், நீ ஒழுங்காக வந்துட்டு யாராக பேச போகிறாங்களா? சொல்லுங்கள். அதை போல என் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் வாசல். உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. எனவே நாம் விசுவாசிகளாக கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. உடைய பெற்றோரை, வயது சென்றவர்களை அசட்டை பண்ணாதே. நீதிமொழிகள் 23-22 வாசிக்கிறோம். வயதான உடைய பெற்றோரை, தாயின் தகப்பனையும் அசட்டை பண்ணாதே. இசைந்திரு அவங்களோடு. அவங்கள போயிட்டு தடவி கொடு, அவங்க கையில் பேசுங்க. கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் கூட ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருப்பாங்க. பிள்ளைங்க போயிட்டு தாயை தகப்பனை போய் பார்த்து, அந்த காலத்தில் காலில் விழுந்தாங்க. இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க? காலெல்லாம் விழக்கூடாதுங்க. இன்னும் யார் காலில் விழ சொல்கிறாங்க? போயிட்டு மம்மா டேடான்னு சொல்லிட்டு ஒரு கட்டி பிடிச்சி ஒரு ஹக் பண்ணுங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு பொக்கே ஷாப் போயிருந்தாராம். அவர் சொன்னாராம், இருக்கிறதுல காஸ்ட்லியான ரோஸில் எனக்கு பெரிய பொக்கே செஞ்சு கொடுங்க, எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே அவனை நான் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. 74 வயசாச்சு எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அவங்க ஒரு சின்ன பொண்ணுன்ட்டு இருந்தாலாம். அவள் அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும். அப்போ இவர் கேட்டாரா, என்னம்மா வேணும்? எனக்கு ஒரே ஒரு ரோஸ் வேணுங்க. எதுக்குன்னு கேட்டாலாம், எங்கள் அம்மாவுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும், இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு. இவர் அந்த ஒரே ஒரு ரோஸை வாங்கி அவர் கையில் கொடுத்தாராம். அவர் எடுத்துகிட்டு ஓடின உடனே இவர் பின்னாலேயே ஓடினாராம். அந்த பிள்ளை எங்கே போனான்னா, செமிட்ரிக்கு, கல்லறைக்கு போனான். கல்லறையில் தன்னுடைய தாய் மறைத்திருந்த அந்த கரையில் அந்த பூவை வச்சுட்டு முழங்கால் போட்டாராம். ஆண்டவரே, எங்கள் அம்மாவுடைய சமூகத்தில் சேர்த்துக்கொண்டீர், நன்றி அப்பா. இன்றைக்கு நீர் என்னோடு கூட எங்கள் அம்மாவோடு கூட இருக்கிறவனமாக நம்ம நன்றி செலுத்துன்னு சொன்னாலும். உடனே அந்த மனுஷன் என்ன செஞ்சாராம், அவளை அரவணைத்து கட்டி கொண்டு அந்த பொக்கையை வாங்கிக்கின்னு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போனான். செத்து போன தாயை தேடி ஒரு சின்ன பிள்ளை வருகிறாள். இன்னைக்கு உயிரோடு இருந்து என்னை சின்ன வயசுலேருந்து பாராட்டி சீராட்டி எனக்கு அன்பு கொடுத்து என்னை கழுவி தொடச்சி எல்லாம் செஞ்ச தாயும் தகப்பனையும் என்ன நீ கரம் பண்ணுகின்றாய்? வாட் இஸ் யுவர் ஃபெய்த்? விசுவாசம் என்ன? கேட்டால் மனைவியோடு இசைந்திருக்கிறேன். நல்ல உபதேசம் அல்லது நம்முடைய பிள்ளையே. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பார்க்குறோம், ஒரு ஃபோன் பண்ணி, அப்பா
ஹாப்பி நியூ இயர் மம்மா, ஹாப்பி நியூ இயர். அல்ல நேராக வீட்டுக்கு போயிட்டு ஒரு விஷ் பண்ணி அவனை கட்டி பிடிச்சி ஒரு ஹக் பண்ணி, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியங்கள். அந்த இசைந்திருத்தல், ஐக்கியம், த ஃபெலோஷிப் மிக முக்கியமாக இருக்கிறது. 20:20 நீதிமொழியில் வாசிக்கிறோம், தகப்பனையும் தாயும் தூஷிக்கிற பிள்ளைகள். ஏன் பெத்த அதே மன்னிப்பு கேளுங்க. பாலிமார் பிள்ளைகள் எல்லாம் சொல்கிறேன், தெரியாமல் உங்கள் வாயில் வச்சுன்னா செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க. வேதம் சொல்லி தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறனுடைய தீபம் காரிருள் அணைந்து போகும். இருட்டாக இருக்கும், ஒரே ஒரு ரைட்டாக வச்சுருப்போம், டப்புன்னு அணைஞ்சு போகும். Why? Because of your mouth, your tongue, your talking against your parents. வேண்டாம் பிள்ளைகளே. அதே 20:11 வாசிக்கிறோம், பிள்ளைகளுடைய செய்கை சுத்தமானது செம்மையாது என்பது நடக்கையினாலே விளங்கும். இசைந்திருத்தல், உன் நடக்கையில் உன்னுடைய ஆக்ஷன், த கேரக்டர் சேஞ்சஸ். அப்பப்போ போயிட்டு மம்மாவை ஹக் பண்ணுங்க, பாப்பாவை ஹக் பண்ணுங்க, அவங்களுக்கு கை காலம் அழுத்தி விடுங்க. அதை போல சபையிலே ஒருவரை ஒருவர் நாம் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துவோம். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை வளரும்படியான காரியங்களை, விசுவாச காரியங்களை பேசுவோம், விசுவாச காரியங்களை சிந்திப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தான் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். எனவே 3 காரியங்கள் நாம் சிந்தித்தோம். சாமுவேல் stumbling alone, Nathaniel stumbling in his faith, the church stumbling in the fellowship with God and the pastor. உன்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? உன்னுடைய விசுவாசம் யாரோடு இருக்கிறது? உன்னுடைய தனிமையிலே நீ யாரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய்? உன்னுடைய தடுமாற்றத்தின் காரியங்களில் நாம் ஒரு மனமாக கர்த்தரோடும், நம்முடைய பெற்றோரோடும், நம்முடைய குடும்பத்தோடும், நம்முடைய சபையோடும் நாம் யாரிடத்தில் ஐக்கியப்படாமல் இருக்கிறோமோ அவர்களோடு ஐக்கியப்பட்டவர்களாக இந்த புதிய ஆண்டை நாம் ஆரம்பிப்போம். புதிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் பெருகிட செயல்படுவாய். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் பெருகிட செயல்படுவாய். விரைந்து நின்று சேவை செய்வாய், விளைவின் பலனை நீ பெற்றிடுவாய். விரைந்து நின்று சேவை செய்வாய், விளைவின் பலனை நீ பெற்றிடுவாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே.